ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. பரணியில் பிறந்தார் தரணி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவான ஒரு பழமொழி தான். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தரணி ஆழ்வாங்க அப்படின்னாக்க, தரன் அப்படின்னாக்க தனக்கு கீழே ஒரு 10 பேராவது வேலை செய்வாங்க. அந்த மாதிரி தொழில் அமையும் அவங்களுக்கு. நல்ல ஹையர் ஆஃபீஸராக இருப்பாங்க. இவங்களும் லட்சணமாக இருப்பாங்க, கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க, சிவப்பாக இருப்பாங்க அதிகமாக. அப்புறம் பார்த்திங்கனாக்கா மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும். கண்கள் தாமரைப்பூ மாதிரி இருக்கும் கண்கள் அவங்களுக்கு. தாமரைப்பூ மாதிரி எப்படின்னாக்கா தாமரை இதழை ஒத்த கண்களாக இருக்கும். அப்படி லட்சணமாக இருப்பாங்க. புருவங்கள் மேல் நோக்கி வளைஞ்சிருக்கும். நெத்தி கொஞ்சம் அகலமாக இருக்கும். அப்படி இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இயல்பாகவே வீரம் அதிகமாக இருக்கும். பரண வீரம் அதிகமாக இருக்கும். விவேகியாக இருப்பாங்க, ரொம்ப விவேகியாக இருப்பாங்க. நல்ல பக்திமான்களாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். அது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக நடப்பாங்க. வாட்டசாட்டமாக இருந்தால் மெதுவாக நடப்பாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் வேகமாக இருக்கலாம் ஒழிய, பரணிக்கு உண்டான இயல்பு அந்த ஸ்லோ, அதுதான் அவங்களுக்கு அழகாக இருக்கும். அந்த நடை எப்படியாக இருக்கும், காது அழகாக இருக்கும். கழுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்காது, ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். கழுத்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். முகத்துக்கும் கழுத்துக்கும் ஈக்குவலாக இருப்பாங்க அவங்க. அப்படி இருப்பாங்க. பழக்க வழக்கம்னு பார்த்திங்கனாக்கா நல்ல பழக்க வழக்கம் இருக்கும். எல்லாத்துக்கும் நல்ல மரியாதை கொடுத்து நல்ல தன்மையாக பேசுவாங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக கொண்டவங்க. சிவன் வழிபாடும் முருகன் வழிபாடும் அதிகமாக கொண்டவங்க அவங்க. இயல்பாகவே அவங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும். பரணி அதிகபட்சம் அவங்க வீட்டு வாசல் பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் விளக்கு ஏற்றுவாங்க. ஆண்களோ பெண்களோ 2 பேருமே மேக்ஸிமம் வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றுவாங்க. இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா தொழில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான தொழில் தான் அமையும். யாரும் சோட போக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். சொந்தமாக தொழில் செஞ்சாலும் ஒரு 5 வருஷம் செஞ்சாலும் 5 வருஷம் செஞ்சு எல்லாம் சம்பாரிச்சுக்குவாங்க. என்ன சின்ன சின்ன பொய் பேசுவாங்க சில காரணங்களால். மற்றபடி ரொம்ப சிறப்பான நட்சத்திரக்காரங்கள், அற்புதமான நட்சத்திரக்காரர்கள் இவங்க. இந்த நட்சத்திரத்துக்கு தனித்தன்மை உண்டு. உதாரணம் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி பரணி தீபம் ஏற்றுவாங்க. அப்போ இந்த பரணிக்கு விசேஷமான பரணி தீபத்துடைய அமைப்பு கொண்டது தான் நட்சத்திரம். தீபத்துடைய அமைப்பு கொண்டது, யோனியுடைய அமைப்பு கொண்டது அந்த நட்சத்திரம். அதனால் இவங்களும் அப்படித்தான். அவங்களுடைய ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா தீபம் எரிய விட்டுருப்பாங்க. இல்லாட்டினா தீபத்துக்கு உண்டான தன்மையுள்ள ஒரு லோகோ வச்சுருப்பாங்க. பைக்கில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு லோகோ இருக்கும். இவங்களும் குதிரையை பயன்படுத்துகிறவங்களும் உண்டு. இதுலேயும் இவங்களும் குதிரையை பயன்படுத்துவாங்க. லோகாவாக தீபம் வச்சுக்குவாங்க. இல்லாட்டி ஜோதி, அது கையில் பிடிச்சிட்டு போகிற ஜோதி, அதை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போது இவங்களுக்கு பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க. அந்த பெண்கள் அழகாக இருப்பாங்க, செவன் இருப்பாங்க, லட்சணமாக இருப்பாங்க. கொஞ்சம் அந்த ஷோல்ட்ரு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த தசை பிடிப்போடு இருக்கும். கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும். கொஞ்சம் குறுகி இருக்கும். மார்பு கொஞ்சம் குறுகின மாதிரி இருக்கும். நல்ல லட்சணமாக இருப்பாங்க பெண்கள். நல்லா சமைப்பாங்க. அறுசுவை உணவு அப்படின்னாக்க மேசராசிக்காரங்களில் பெண்கள் ரொம்ப நல்லா சமைப்பாங்க. நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. கணவனோடு நல்லா ஒத்து போகக்கூடியவங்க. நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து நல்லா வாழ்ந்துட்டுருப்பாங்க. இவங்க வாழ்க்கையும் எப்படி தான் சிறப்பாகவே இருக்கும். 1, 2 அவங்கவுங்க விதி பிரகாரம் வாழ்க்கை கொஞ்சம் இதாக இருக்கும் ஒழிய நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. இவங்களுக்கு வழிபாடு பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு, 6 முக வழிபாடு. 6 முகம் உள்ள வழிபாடு சிறப்பை தரும். வாழ்க்கை எந்த காரணத்தை கொண்டு சோட போகாது உங்களுக்கு. ஆரம்ப காலத்தில் சில கிரக கோளாறால் கஷ்டப்பட்டாலுமே 35 வயதுக்கு மேலே நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தேவையான விவரங்கள் தெரியணும், இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசியிருக்கிறோம், ராசிகளை பற்றி பேசுகிறோம், ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் பக்தி ஒன்றுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.